சுகர் பேஷண்ட் பழைய சாதம் சாப்பிடலாமா? சயின்ஸ் என்ன சொல்லுது பார்க்கலாம் வாங்க. சாதம்னாலே கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து. இது நம்ம உடம்புல உடனடியாக குளுக்கோஸா மாறி பிளட் சுகர் லெவலை ஏற்றும். ஆனால் அதே சாதத்தை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சோம்னா அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சா, அதாவது மெதுவாக செரிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக மாறுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை நம்ம சிறுகுடலால் ஜீரணிக்க முடியாது. அதனால சத்துக்கள் உறிஞ்சப்படாததால பிளட் சுகர் லெவல் ஏறாது. இது நேரா பெருங்குடலுக்கு போய் ஜீரணிச்சு அங்க இருக்கிற குட் பாக்டீரியாக்களுக்கு உணவாக மாறுது. நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துற மாதிரி பழைய சாதம் கொடுத்து குட் பாக்டீரியாக்களை வளர்த்துறோம். வெறும் பழைய சாதம் மட்டும் எடுத்துக்காம அதோட பயறு மாதிரி ஒரு புரோட்டீன் உணவும் வெஜிடபிள் சாலட் மாதிரி நார்ச்சத்துள்ள உணவும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா பிளட் சுகர் லெவலை நம்ம நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். பட் அளவோடு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரே உணவு தான், ஆனால் ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுகரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கேஎன் ஹோமியோபதி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.